நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. இந்த டெய்லியும் ஃபுட்டு போடுறோம் இல்லைங்களா, என்னுடைய டயட் ஃபுட், அதில் வந்து மேக்ஸிமம் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. அதே போல் கிளாஸுக்கு போகிற இடத்துலையும் நான் சக்கரவள்ளி கிழங்கு வந்து அதிகமாக வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டால், சக்கரவள்ளி கிழங்கு வந்து இப்போ நான் பேச பேச கீழே பிக்சர் போடுறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் வாங்குகிற சக்கரவள்ளி கிழங்கு பிக்சர் நான் போடுறேன். அந்த கிழங்கும் நம்மளுடைய பேன்க்ரியாசிஸ் கணையமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த சைஸ் மாதிரியே தான் இருக்கும். இருக்கிறதே ரொம்ப சின்ன உறுப்பு தான், இருந்தாலுமே அதனுடைய உருவ அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஒத்து இருக்கும். அப்போ நம்ம அதாவது பேசிக்காகவே நம்ம எந்த காய்கறி, ஒரு சில காய்கறிகள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஒரு சில உறுப்பு மாதிரி இருக்கும். அதுக்கு ரொம்ப சிறப்பான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோவைக்கீரை வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அப்போது அது வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்ல சக்தி தரக்கூடிய ஒரு கீரை. அந்த மாதிரி இந்த கணைய உறுப்புக்கு நல்ல ஒரு சத்தை கொடுத்து அதை பலப்படுத்தக்கூடிய ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா அது சக்கரவள்ளி கிழங்கு. அப்போ அது பூமிக்கு அடியில் விளையுது. அதே மாதிரி பூமிக்கு அடியில் விளையிறத வந்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது, அதில் இனிப்பும் இருக்குது. அப்போ அதை எப்படி அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது ஒரு சில உணவுகள் ஒரு சிலருக்கு தவிர்த்திடணும் தான். ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்குல வர அந்த இனிப்பானது நீங்கள் காப்பிக்கு சுகர் வெளியிலிருந்து போடுறீங்க, அதனால இனிப்பு உள்ளே கிடைக்கிது. ஆனால் இது இயற்கையாகவே கிடைக்கிற இனிப்பு. அதாவது நம்மளுடைய உணவு செரிமானமாகி குளுக்கோஸாக தான் அது கன்வெர்ட் ஆகி நமக்கு எனர்ஜி கிடைக்கிது. ஸோ அந்த குளுக்கோஸ் ஆனது எந்த சுவையினா இனிப்பு சுவையை சார்ந்தது தான். ஸோ இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இனிப்பு அந்த கிழங்குல தானாக கிடைக்கக்கூடிய இனிப்பு தான். நம்ம அதில் சக்கரை போடுறதில்ல. ஸோ அந்த இனிப்பு நம்ம உடம்புக்கு நல்லதைத்தான் செய்யும். ஸோ தொடர்ந்து யாராக இருந்தாலும், அதாவது அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மீறினால் நஞ்சு. அதுபோல் இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் இருக்குது, நான் வந்து பன்னீர் பூ சாப்பிட்டு அதை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 பீஸ் டெய்லி நம்ம எடுக்கும்போது அது நமக்கு எந்த வகையிலையும் பாதிக்காது. ஸோ சர்க்கரை நோயாளிகள், சுகர் பேஷண்ட் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாமா அப்படின்னா அளவாக தாராளமாக சாப்பிடலாம். அது நமக்கு நன்மையை மட்டும் தரும் சொல்லி இதிலிருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.